அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 5. அதில் வெங்கடேஷன் புக்கில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்ட் 2. சரிங்களா? செகண்ட் வீடியோ கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஆட்சித்துறை பற்றி சொல்கிறாங்க. ஆட்சித்துறை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பால் ஆப்பிள்ஃபை அப்படின்றவர் வந்துட்டு சொல்கிறாரு. மத்திய அரசு தேசிய திட்டங்களின் நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றால் மாநிலங்களை சார்ந்திருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மத்திய அரசு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதோட அப்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுவாக நிறைவேற்றி கொள்ள முடியாது. அதுக்கு வந்துட்டு மாநிலங்களை சார்ந்திருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இப்போ வந்துட்டு நமக்கு நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆளுநர் இருக்கார். அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் பெற்ற ஆட்சித்துறையோட தலைவர் தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை இடைக்கால ஆளுநராக நியமிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு ஆளுநர் இல்லை அப்படின்னா உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை வந்துட்டு ஒரு இன்ட்ரிம் கவர்னராக வந்துட்டு குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம யாருமே ஆளுநர் வந்துட்டு இல்லை அப்படின்னா உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை ஆளுநராக நியமிக்கிறது கிடையாது. பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை தான் வந்து நமக்கு ஆளுநராக போட்டுட்ருக்கோம். சரிங்களா? அதே போல் ஆளுநரின் பதவி நீக்கத்துக்கான விதிமுறை எதுவும் இது வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆளுநரை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்றதும் அரசியலமைப்பில் சொல்லப்படலைன்னு சொல்கிறோம். ஆளுநருக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பு விருப்புரிமை அதிகாரங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னா 154, 163, 64. சரிங்களா? இந்த 3 ஆர்டிக்கல் வந்துட்டு ஆளுநருக்குன்னு இருக்கக்கூடிய சில சிறப்பு விருப்ப உரிமைகள் பற்றி சொல்லுது. இந்த 3 ஆர்டிக்கலும் எதை பற்றி சொல்லுது அப்படின்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அரசியல் ஆட்சித்துறை அப்படின்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை இதெல்லாம் வரும். இப்போ நிர்வாக ஆட்சித்துறை அப்படிங்கும்போது செக்ரட்டரியேட், டைரக்டரேட், அதாவது தலைமைச் செயலகமும் இயக்குநரகம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்வாக ஆட்சித்துறை அப்படின்றது வந்துடும். சரிங்களா? இப்போ மாநில அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் அச்சாணியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா முதலமைச்சர் தான் இருப்பார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுடைய அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. மாநில பட்டியலில் என்னென்ன துறைகள்லாம் இருக்கோ அத்தனை துறைகளுக்குமான அனைத்து அதிகாரங்களும் யாருக்கிட்ட குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தானா முதலமைச்சர்கிட்ட தான் குவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோட லிஸ்ட்டு தான் இது. இது வந்துட்டு அதாவது அரசியலமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்த நாள்லேருந்து குடியரசு ஆனதுலேருந்து இருக்கக்கூடிய லிஸ்ட்டு. இந்த பேரை இந்த ஆர்டர்லேயே பார்த்து வச்சுக்கோங்க. டியூரேஷன் அப்படின்றது கூட வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் யாராருக்கு அப்புறம் யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒரு குவிஸ் போட்டி அது வந்துட்டு ஒரு நேஷ்னல் லெவலில் நடந்தது. அப்போ வந்து தமிழ்நாடை பற்றி கேட்டாங்க. அப்போது அது வந்துட்டு ஆன்லைனில் தான் நடந்தது. சரிங்களா? அது வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைஃபன் கொடுக்குற மாதிரியான ஒரு குவிஸ் போட்டி. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாக்கு அப்புறம் யார் வந்துட்டு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? எனக்கு வந்துட்டு இந்த பிப்ரவரியில் அண்ணா இதாகிடுவார், அதுக்கப்புறம் அந்த பிப்ரவரியிலே கருணாநிதி வந்துடுவார் அப்படின்றது எனக்கு தெரியும். இடையில வந்துட்டு நெடுஞ்செழியன் கொஞ்ச நாள் வந்துட்டு முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்றது தெரியலை. கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தான் சொன்னேன். சரிங்களா? அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவுக்கு அப்புறம் வந்துட்டு நெடுஞ்செழியன் வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சதாக இருக்கட்டும் தெரியாதாக இருக்கட்டும் எங்கேயாவது ஏதாவது சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வாழ்க்கையில் வந்து கடந்து போகிற மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டெல்லாம் ஒரு தடவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ நிறைய மொபைல் ஃபோன் அடிக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி படிக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதே விட்டுட்டோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க 31 ஜனவரி 1976. சரிங்களா? இதுவுமே நமக்கு டிஎன்பிசியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் முதல் முறையாக எப்போ வந்துட்டு குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த டேட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால் 31 ஜனவரி 1976. இதெல்லாம் கேட்கும்போதுட்டு அந்த எக்ஸாம் நானும் எழுதிட்டு வெளியே வரும்போது ஆஸ்பிரன்ஸ் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்குறாங்க, டேட்டோடு கேட்குறாங்க, இது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது ஏன்னா நம்ம இப்போ பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு நமக்கு தமிழ்நாட்டில் 4 தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ போட்டாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் அதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எஸ்கலேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க.
அதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெங்கடேஷன் புக்கில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்றது லேட்டராக தான் அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இப்போயே வெங்கடேஷன் புக்கை என்னென்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு 31 ஜனவரி 1976 வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது பார்த்துக்கோங்க. இங்கே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பீரியடில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி அம்மாவோட பீரியட், அடுத்து வந்துட்டு கலைஞரோட பீரியட். சரிங்களா? எப்போ வந்துட்டு வைண்ட் அப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜூன் 1991க்கு அப்புறம் இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு பிரசன்ட் ரூல் அப்படின்றது கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ்க்கு அப்புறம் எம்கேஎஸ் இருந்திருக்காரு. இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இவங்க பதவி ஏற்றுக்கிட்ட நாள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நோட்ஸ் எழுதும்போதே பாருங்களேன், ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தனியாகவே எழுதியிருப்பேன். சரிங்களா? பட் இது அப்படியே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்துட்டு இருக்கார்லே, இங்கே 3 இடத்துல இருப்பார். இவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைக்கால இன்ட்ரிம் சிஎம்மாக தான் இருந்திருப்பார். சரிங்களா? இவர் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அதனால் இன்ட்ரிமாக தான் இருந்திருப்பார். அதே போல் வந்துட்டு இபிஎஸ்ஸுமே வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு எந்தெந்த டியூரேஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டத்துறை பற்றி சொல்கிறோம். சரிங்களா? சட்டமன்றத்துறை. இப்போ நம்மளுடைய சட்டமன்றம் எப்படி நடக்குது, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. மாநில சட்டமன்றம் தான் நம்மளுடைய மாநில அரசியலமைப்போட மையப்பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகாந்த் சொல்லியிருக்கிறாரு. 1947 வரைக்கும் மதராஸ் ராஜதானி, அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்கிறோம். சென்னை மாகாணம் அப்படின்றது எப்போ சொல்கிறோன்னா 1947க்கு அப்புறம் தான் சென்னை மாகாணம்னு சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1947க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈவெண்ட்டையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்னை மாகாணம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது 1852 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றது. சரிங்களா? சென்னை மாகாணத்தில் 1852 பிப்ரவரியில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி படிப்போம். சரிங்களா? அதே போல் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்றத நம்ம படிப்போம். சரிங்களா? பட் ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மதராஸ் ராஜதானி அப்படின்னு தான் இருந்தது. 1947க்கு அப்புறம் தான் சென்னை மாகாணம் அப்படின்றது வருது. எதனால் நம்ம சென்னை மாகாணம் அப்படின்னு இந்த ஈவெண்ட்டுக்கெலாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் எழுதுனதுனால வந்துட்டு சென்னை மாகாணம் அப்படின்னே நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? ஸோ அதனால் இது சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிற கண்டிஷனே தெரிஞ்சுக்கோங்க. 1861 மதராஸ் ராஜதானிக்கு மதராஸ் சட்ட அவை அப்படின்றது வந்துட்டு உருவாக்குனாங்க. இந்த அவையில் தான் மக்கள் பிரதிநிதிகள், இந்த அவையில் வந்துட்டு மக்கள் பிரதிநிதிகள் யாரும் இடம்பெறவில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு மதராஸ் சட்டமன்றம் அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1861 வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. பட் ஆனால் அதில் வந்துட்டு மக்கள் பிரதிநிதிகள் யாரும் இடம்பெறலை. அதாவது ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அங்கே போய் பிரதிநிதிகளை யாரும் உட்காரல. அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களாம் வந்துட்டு அந்த சட்டமன்றத்தை வந்து நடத்திக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் 1919 இரட்டையாட்சி அப்படின்ற முறையை வந்துட்டு கொண்டுட்டு வராங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றதை சொல்லுவோம். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தில் தான் இரட்டையாட்சி அப்படின்றது கொண்டுட்டு வந்தாங்க. அதன் மூலமாக நமக்கு நேரடி தேர்தல்கள் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ 1920 37 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றம் ஓரவை சட்டமன்றமாக தான் இருந்தது. எந்த டியூரேஷனில் ஓரவை சட்டமன்றமாக இருந்தது அப்படின்னு கேட்டால் 1920 1937 வரைக்கும். அதுக்கப்புறம் 1986க்கு அப்புறம் டில் நவ் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஓரவை சட்டமன்றமாக தான் இருக்குது. இந்த டியூரேஷனை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது கொண்டுட்டு வரோம். அதன் மூலமாக மதராஸ் ராஜதானியில் தான் முதல்ல வந்துட்டு ஈரவை சட்டமன்றம் அப்படின்றது தோற்றுவிக்கப்பட்டது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி 8 மாகாணங்களில் எலெக்ஷன் நடக்கும். 11 மாகாணங்கள் எலெக்ஷன் நடக்கும். அதில் வந்துட்டு 8 மாகாணங்கள் வந்துட்டு காங்கிரஸ் வின் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் லீக்கோட கூட்டணியில் வந்துட்டு ஆட்சி அமைப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஈரவை சட்டமன்றம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஈரவை சட்டமன்றத்தை அமைச்ச முதல் மாகாணம் இது அப்படின்னு கேட்டால் மதராஸ் ராஜதானி தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்புறம் 1952 முதல்ல சட்டப்பேரவை வந்துட்டு கூடுறாங்க. அப்போதைக்கு இருந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டானா 375. சரிங்களா? அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை 375 ஃபஸ்ட்டு சட்டப்பேரவை கூடும்போது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றது கொண்டுட்டு வந்துட்டோம் இல்லையா? அதனால் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா சில பகுதிகள் எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டோட தனியாக போயிடுச்சு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட போயிட்டு 375 எவ்வளோ
எவ்வளவா குறைஞ்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 206 அப்படின்றது வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படின்றது 206. அப்புறம் 1965 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 234 அப்படின்றது உயர்த்துறாங்க. இன்ன வரைக்கும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படின்றது 234 தான் இருக்குது. 1969 மதராஸ் மாகாணம் அப்படின்றத வந்துட்டு தமிழ்நாடுன்னு பேர் மாற்றியாச்சு. இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். 1886 நவம்பர் 1 நம்மளுடைய மேலவை, அதாவது ஈரவை சட்டமன்றமாக இருந்ததில் கீழவை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மேலவை அப்படின்றத வந்து நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டோம். அப்போதைக்கு சிஎம்மாக இருந்தவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர். இந்த மேலவையோடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம். சரிங்களா, மாப்போ சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் தான் வந்துட்டு மேலவையோட தலைவராக இருந்திருப்பார். மேலவை எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னா 1886 நவம்பர் 1 வந்துட்டு கலைச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ சட்ட மேலவையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 ஒரு பகுதிக்கு மிகாமல் இருக்கணும், இல்லைனா 40 பேர் இருக்கணும். அதாவது 234 3 ஒரு பங்கு இருக்கணும், இல்லைனா 40 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட தகுதிகள் எல்லாம் பற்றி எதில் சொல்கிறாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்திலையும் சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இருக்குது. ஒரு 4-5 சட்டங்கள் இருக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அதில் 1951 வருட சட்டத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போது தகுதிகள் அப்படிங்கும்போது என்ன தகுதிகள்லாம் இருந்தால் அவர் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், என்னென்ன தகுதிகள்லாம் இழந்துட்டார் அப்படின்னா அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்துட்டு இழக்கலாம் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பேரவை வந்துட்டு இப்போ கலைச்சிட்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைச்சிட்டு ப்ரெசென்ட் ரூல் கொண்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் மசோதாக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போது ஒருவேளை சட்டமன்றம் வந்துட்டு கலைக்கப்பட்டது அப்படின்னா காலாவதி ஆகக்கூடிய மசோதாக்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். எந்தெந்த மசோதாலாம் காலாவதி ஆகிடும் அப்படின்னா சட்டப்பேரவையில் நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள், அதே போல் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு மேலவையில் பரிசீலனையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் எல்லாமே காலாவதி ஆகிடும். சரிங்களா, இப்போ ஒரு மசோதா வந்துட்டு சட்டப்பேரவையில் நிலுவையில் இருக்குது, சட்டமன்றத்தை வந்து நாளைக்கே கழிச்சிடறாங்க, அந்த மசோதா வந்துட்டு அப்படியே காலாவதி ஆகிடும். மறுபடியும் அடுத்து வந்து ஒரு சட்டமன்றம் கூடுது அப்படின்னா இந்த மசோதாவை ஃபஸ்ட்லேயே இருந்து தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அதனால் ஏன்னா இந்த மசோதா வந்துட்டு காலாவதி ஆகிடுச்சு அப்படின்றனால. இப்போ காலாவதி ஆகாத மசோதாக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலவையில் நிலுவையில் இருந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய மசோதாக்கள். இப்போ நமக்கு மேலவை அப்படின்றது இல்லை, அதனால் இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் மேலவையில் நிலுவையிலிருந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய மசோதாக்கள் அப்படின்னா இந்த மசோதா ஃபஸ்ட்டே வந்துட்டு மேலவையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அங்கேயே நிலுவையில் இருக்கும், அங்கே பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சட்டப்பேரவைக்கு வரும், அதுக்கப்புறம் தான் அது நிறைவேற்றப்பட முடியும். சரிங்களா, இது மேலவையிலே நிலுவையில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, அந்த மாதிரியான மசோதா வந்துட்டு காலாவதி ஆகாது. அதே போல் 2 அவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் வந்துட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள். சரிங்களா, இப்போ சட்டப்பேரவையும் மேலவையும் நிறைவேற்றியாச்சு, அது ஆளுநருக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த மசோதா வந்து பார்த்திங்க அப்படின்னா காலாவதி ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு பரிசீலனைக்காக குடியரசுத் தலைவரால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய மசோதா. சரிங்களா, சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டோம், ஆளுநர் வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அவருடைய பரிசீலனைக்காக நம்ம குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஒரு மசோதா திருப்பி அனுப்புகிறாரு, பட் என்ன சட்டப்பேரவைக்கு வரல அப்படின்னா அந்த மசோதா வந்து பார்த்திங்க அப்படின்னா காலாவதி ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து வந்துட்டு உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒரு மசோதா பாஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னா குறைந்தது 10 பேர் இருக்கணும், இல்லைனா மொத்த உறுப்பினர்களை 10ல் ஒரு பகுதியினராது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். 1965 வரைக்கும் ஆங்கிலம் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றிக்கொள்வதற்காக மாநில அரசாங்கத்துக்கு வந்துட்டு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 65 வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி, அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்ட்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணார் அப்படின்னா அது அரசாங்க மசோதான்னு சொல்கிறோம். ஒரு உறுப்பினர் வந்துட்டு தாக்கல் பண்ணார் அப்படின்னா அது வந்து தனிநபர் மசோதான்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ பண மசோதா அப்படின்றது அரசாங்க மசோதா. ஏன் அப்படின்னு கேட்டால் அமைச்சர் மட்டும் தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும், அது வந்துட்டு அரசாங்க மசோதா அப்படின்றனால அமைச்சர் தான் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதே போல் மற்ற எந்த சட்டமன்றத்தோட உறுப்பினர்களும் பண மசோதா வந்துட்டு அறிமுகப்படுத்த முடியாது, அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். இங்கே வந்துட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் பண மசோதா பற்றி. சரிங்களா, பண மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஏன்னா பண மசோதா அப்படின்றது ஆளுநரோட அனுமதி பெற்று தான் நமக்கு சட்டப்பேரவையில் வந்து நம்ம தாக்கல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு தாக்கல் பண்ணோடனே நிறைவேறும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு ஆளுநர் வந்துட்டு ஒப்புதல் அளிச்சிருவார். ஏன்னா அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் பண மசோதா அப்படின்றது தாக்கல் பண்ணப்படுது. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை ஆளுநர் வந்துட்டு குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக அவர் வந்துட்டு பண மசோதா அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா அனுப்பிச்சி வச்சுறாரு.
ஆனால் சட்டப்பேரவையின் மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பண மசோதா வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு வேணால் அனுப்பிச்சி வைக்கலாமே ஒழிய ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வந்துட்டு திருப்பி அனுப்பி வைக்க முடியாது அப்படின்றது பார்க்குறோம். நடைமுறையில் ஏன்னா பண மசோதா வந்துட்டு நடைமுறையில் ஆளுநரின் முன் அனுமதியோடு தாக்கல் செய்யப்படுவதால் பண மசோதா வந்துட்டு சட்டமாகி விடுகிறது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா இவர் சட்டப்பேரவைக்கு பரிசீலனைக்காக திருப்பி அனுப்ப முடியாது. பிகாஸ் அவருடைய முன் அனுமதியோடு தான் இந்த பண மசோதா அப்படின்றது தாக்கல் பண்ணப்படுது. ஆனால் ஆளுநர் நினைச்சார் அப்படின்னா ஒரு பண மசோதாவை வந்துட்டு குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆளுநர் வந்துட்டு சட்டமன்றத்தோட ஒரு பகுதியாக இருந்தாலும் சட்டமன்ற சலுகைகள் எதுவுமே அவருக்கு வந்துட்டு பொருந்தாது. ஆளுநருக்கான சலுகைகள் தான் பொருந்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய முதல் சபாநாயகர் யார் அப்படின்னா ஜே சிவசண்முகம் பிள்ளை அப்படின்றவர். சரிங்களா? சிவசண்முகம் பிள்ளை பேர் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் 1952 தேர்தல் நடக்குது. இங்கே வந்துட்டு 7 கட்சிகள் போட்டி போட்டாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 7 கட்சிகள் இருக்கும். எந்த கட்சிக்கும் வந்துட்டு பெரும்பான்மை கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாஜி வந்துட்டு மேலவையோட உறுப்பினராக இருந்து முதலமைச்சராக இருப்பார். சரிங்களா? அதனால் ராஜாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதல் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்படின்றது பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சராக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா இருந்திருப்பார். எப்படி அப்படின்னா 1967 வந்துட்டு அவர் லோக்சபா எம்பியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும். அவர் வந்துட்டு எம்பி பதவி வந்துட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு மேலவை உறுப்பினராகி சிஎம் ஆகியிருப்பார். சரிங்களா? ராஜாஜியும் அண்ணாவும் தான் நமக்கு மேலவை உறுப்பினராக இருந்து சிஎம் ஆனவங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நீதித்துறை. ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வந்ததில் இருந்து இந்தியாவில் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நீதித்துறை அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்றது பார்க்குறோம். 1935 சட்டப்படி இந்தியாவில் வந்துட்டு கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. 1937 ஏப்ரல் 1 சுதந்திரமாக செயல்பட்ட போதிலும் இறுதி மேல்முறையீட்டு மன்றம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு போக வேண்டியிருந்தது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? 37 ஏப்ரல் 1 நம்மளுடைய நீதிமன்றம் அப்படின்றது சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம அப்பீல் போகணும் அப்படின்னா லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு தான் போக வேண்டியிருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1949 இந்த லண்டன் பிரிவி கவுன்சில் நீக்க சட்டம் அப்படின்றத வந்துட்டு நிறைவேற்றி அதனோட விளைவாக வந்துட்டு உச்சநீதிமன்றம் தான் இனிமேல் வந்துட்டு இறுதி மேல்முறையீட்டு மன்றமாக வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? 49 பிரிவி கவுன்சில் நீக்க சட்டம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டு அதுக்கு பதிலாக இனிமேல் வந்துட்டு உச்சநீதிமன்றம் தான் நமக்கு அப்பீல் கோர்ட் அதாவது இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக மாறிடுச்சு அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 28 ஜான்வரி 1950 நம்மளுடைய உச்சநீதிமன்றம் அப்படின்றது தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மதராஸ் உயர்நீதிமன்றம் பற்றி பார்க்கும்போது 1862 ஜூன் 26 தான் மதராஸ், சென்னை, கல்கத்தா இது 3க்கும் தனித்தனியாக உயர்நீதிமன்றங்கள் அப்படின்றது தோற்றுவிக்கிறாங்க. 1863 ஜூன் 26 டேட்டோட கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா நீதி, நடுவு நிலைமை, நல்ல மனசாட்சி, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, குட் கன்சைன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? இதுதான் இந்த உயர்நீதிமன்றங்களுடைய குறிக்கோள்களாக இருந்திருக்கு. 1996 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் வந்துட்டு சென்னை அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம இன்ன வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லாமல் மதராஸ் உயர்நீதிமன்றம் அப்படின்னே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2016 ஜூலை 6 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சபை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்ன வரைக்கும் பேர் மாறாமல் நமக்கு வந்துட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் மந்திரி சபை ஒப்புதல் அளித்தது எப்போ அப்படின்னா 2016 ஜூலை 6 வந்துட்டு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு 24 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. உயர்நீதிமன்றங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 214 231 வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு குறைந்தபட்ச வயது எவ்வளோ அப்படின்றதெல்லாம் எதுவும் சொல்லலை. உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக வரணும் அப்படின்னா இந்த வயசு இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளதை போன்று உயர்நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர் வந்துட்டு நீதிபதியாக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதியும் வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் இடம்பெறலை. பட் ஆனால் வந்துட்டு வழக்கறிஞர் வந்துட்டு நீதிபதியாக நியமிக்கப்படலாம் அப்படின்ற கருத்து உச்சநீதிமன்றத்திலையும் இருக்குது, உயர்நீதிமன்றத்திலையும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்படணும் அப்படின்னா குறைந்தபட்ச வயது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அதே போல் உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞரை வந்துட்டு நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதுக்கான விதிகள்லாம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எங்கேயும் சொல்லப்படலை. தென் 15வது அமெண்ட்மெண்ட் 1963 நடக்குது. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய வயதை வந்துட்டு 60 62 அப்படின்னு சொல்லி உயர்த்திருக்காங்க.
அடுத்து 1968 நீதிபதிகள் விசாரணை சட்டம் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. அதாவது ஒரு நீதிபதி எவ்வாறு அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. அப்போ ஒரு நீதிபதி மேலே நம்மளாம் இஷ்டத்துக்கு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு அதிகாரப்பூர்வமாக எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம், அந்த மாதிரி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் எப்படி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 அப்படின்றதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஊதியம், படிகள், சலுகைகள், விடுப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து கொடுப்பாங்க. அதாவது மாநில அரசுடைய தொகுப்பு நிதியிலேருந்து கொடுப்பாங்க. பட் உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியோட ஓய்வூதியம் மட்டும் எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசு தொகுப்பு நிதியிலேருந்து கொடுப்பாங்க அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா, எல்லாமே ஊதியம், படிகள், சலுகைகள், விடுப்பு எல்லாமே கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டு. பட் ஓய்வூதியம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இதிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஊதியம் பற்றி விவகாரங்களை சட்டப்பேரவையில் நம்ம விவாதிக்கலாம். ஆனால் அது சம்மந்தமாக எதுவும் வாக்களிக்கலாம் முடியாது அப்படின்றத பார்க்குறோம். அதை டிசைட் பண்ணக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பேரவை அப்படின்றது கிடையாது. இதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி போடலாம், இல்லைனா உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனைப்படி அவங்க சம்பளம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதே போல் கான்ஸ்டியூஷனில் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தோட ஆட்சி எல்லை, அதிகாரங்கள் இது எல்லாத்தையுமே நாடாளுமன்றத்தாலோ சட்டமன்றத்தாலோ மாற்றவோ குறைக்கவோ நிறுத்தவோ முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அப்போது ஒரு உயர்நீதிமன்றத்தோட ஆட்சி எல்லை, அதிகாரங்கள் இது எல்லாத்தையும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் இல்லைன்னா சட்டமன்றமாக இருக்கட்டும் இவங்களோட போக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை மாற்றுறதோ குறைக்கிறதோ நிறுத்தவோ முடியாது. அமெண்ட்மெண்ட் மூலமாக மட்டும்தான் இதனுடைய ஆட்சி எல்லை, அதிகாரங்கள் அப்படின்றதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குற்றவியல் விதிமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்றது 1973 கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதை பயன்படுத்தி தான் ஆர்டிக்கல் 50 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை ஆட்சித்துறையிலேருந்து அகற்றப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 50 பயன்படுத்தி நீதித்துறையும் ஆட்சித்துறையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். அப்போ அது எதை பயன்படுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் விதிமுறை சட்டம் 1973 இருக்கு இல்லையா, இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா நீதித்துறையும் ஆட்சித்துறையும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்றத பிரிக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து மதராஸ் உயர்நீதிமன்றம் அப்படின்றது 1817 1862 வரைக்கும் கடற்கரை ரயில் நிலையத்துக்கு எதிரில் செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1862 ஜூலை 12 தான் அப்போதைக்கு மதராஸுடைய ஆளுநராக இருந்தவர் பெயில் பி பாரன் வென்லாக் அப்படின்றவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போதைக்கு மதராஸ் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்தவர் சர் ஆர்தர் கோலினிஸ் அப்படின்றவர். அவர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றத்தோட வளாகத்தை ஒப்படைக்கிறார். ஆளுநர் யார் அப்படின்னா வென்லாக், நீதிபதி யார் அப்படின்னா கோலினிஸ் அப்படின்றவர். இப்போ மதராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் அப்படின்றது 862 கட்டப்பட்டது. இந்த வளாகத்தை வடிவமைச்சவர் யார் அப்படின்னா ஃப்ராசிங்டன் அப்படின்றவர். அப்புறம் இதுக்கான வழிகாட்டி யார் அப்படின்னா ஹென்ரி இர்வின். இதோட கட்டடக்கலை வல்லுநர் யார் அப்படின்னா ஸ்டீபன்ஸ் அப்படின்றவர். இந்தோ சராசனி கலையில் கட்டியிருப்பாங்க. முதல் உலகப் போரின் போது தான் ஜெர்மனோட கடற்படையினர் எஸ்எம்எஸ் எம்டன் அப்படின்ற ஒரு கப்பலில் குண்டு வீசினாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் குண்டு வீசினது செண்பகராமன் அப்படின்றவர் வந்திருப்பார். சரிங்களா, நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர் செண்பகராமன் இவர் தான் குண்டு வீசியிருப்பார். எந்த டேட் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க, 1914 செப்டம்பர் 22. சரிங்களா, இது நான் 2023 குரூப் 2 இன்டர்வியூ போனேன், ஃபஸ்ட் ஃபேஸோட இன்டர்வியூ. அதில் நான் சேர்மன் போர்டில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த கொஷின் கேட்டாங்க, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மீது செண்பகராமன் குண்டு போட்டார்ல அப்படின்னாங்க. ஓகே, செண்பகராமன் தான் போட்டார், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தான் போட்டார் அப்படின்னாலாம் தெரியும். ஆனால் கொஷின் என்ன அப்படின்னா அந்த கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, எனக்கு இந்த எம்டன் அப்படின்ற பேர் டக்குன்னு வரவே இல்லை. எனக்கு அந்த பரத்தோட படம் இருக்கு இல்லையா, எம்டன் மகன் அப்படின்னு அந்த படம்லாம் ஞாபகம் வருது. பரத்தோட முகம், வடிவேலு, அந்த சரண்யா பொன்வண்ணன் இவங்கெல்லாம் ஞாபகம் வராங்க. ஆனால் பேர் உள்ளே இருக்குது, வெளியில் வரல. சாரி சார் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அடுத்த கொஸ்டின் என்ன போயிட்டாங்க அப்படின்னா எந்த வருஷம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எனக்கு முதல் உலக போர் சமயத்தில் தான் தெரியும். ஆனால் அது 14, 15, 16 அப்படின்றதுலாம் அக்யூரேட்டாக தெரியல. அதுக்கும் சாரி சார் எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினை நம்ம போல்டாக அப்ரோச் பண்ணுறது நல்லது. பட் ஐயோ நம்ம தெரியலன்னு சொல்லிட்டோமே, நமக்கு மார்க் குறைச்சிருவாங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது. சரிங்களா, பட் இது எல்லாத்துக்குமே நேச்சுரல் தான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் கொஸ்டினாக மாட்டலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. சரிங்களா, எஸ்எம்எஸ் எம்டன் அப்படின்றது டேட்டோட பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை நகரின் பழைய கலங்கரை விளக்கம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வளாகத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆசியாவிலேயே இந்த வளாகத்தில் தான் அதிகமான நீதிமன்றங்கள் வந்துட்டு செயல்பட்டுட்டு வருது. அப்புறம் 1891 இருந்து மதராஸ் சட்ட இதழ் அப்படின்றத வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அதாவது வெளியிட்டுருக்காங்க. மதராஸ் சட்ட இதழ் அப்படின்றது 1891 இருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 1891 அப்படின்ற வருஷம் நிறைய இடங்களில் வருது. இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் 1891 படிக்கிறோம் அப்படின்றது தனியாக ஒரு நோட்டில் வந்துட்டு ஒரு கார்னரில் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அடுத்து கீழ்நிலை நீதிமன்றம். இது வந்து கீழ்நிலை நீதிமன்றங்கள் பற்றி கான்ஸ்டியூஷனில் பார்ட் 6ல் ஆர்டிக்கல் 233 37 வரைக்கும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போது மாவட்ட நீதிமன்றம் தான் உரிமையல் நீதிமன்றமாகவும் இருக்குது. அதே போல் அமர்வு நீதிமன்றம், அதாவது செஷன் கோர்ட்டாகவும் இருக்குது. செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு என்னென்னா, குற்றவியல் வழக்குகள் எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய கோர்ட்டுக்கு பேர் தான் செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் சிவில் கோர்ட்டாகவும் இருக்குது, கிரிமினல் கோர்ட்டாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் மாவட்ட நீதிபதிகளை தவிர பிற கீழ்நிலை நீதிபதிகள்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாத்தையும் ஆளுநர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக, அதாவது மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் நியமிப்பார் அப்படின்றது பார்க்குறோம். மாவட்ட நீதிபதிகளை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு ஆளுநர் தான் நியமிப்பார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் அப்படின்றது நம்ம நிறைவேற்றியிருக்கோம். டேட்டோடு தெரிஞ்சு வச்சுக்கணும். 1984 செப்டம்பர் 14. கொஞ்சம் எல்லோரும் இந்த வெங்கடேஷன் புக்கோட இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு எல்லா பார்ட்டையும் எல்லா வீடியோவும் நான் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு 1-to-1 செஷன் அப்படின்றத நான் போடுறேன். ஓப்பனாக எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். அதில் வந்துட்டு நான் நிறைய கொஷின் கேட்குறேன். சரிங்களா? அப்போதைக்கு நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு செல்ஃப் எவால்வேட் அப்படின்றது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த செஷன் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் எப்படிலாம் படிச்சிருக்கீங்க, எந்தளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகேங்களா? கண்டிப்பாக அதை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 1984 செப்டம்பர் 14 வந்து நிறைவேற்றப்பட்டது. அடுத்து கிராம நியாயாலயங்கள் சட்டம் 2008 படிச்சிருப்போம். பட் நடைமுறைக்கு வந்து 2009 அக்டோபர் 2 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். மதராஸ் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் வில்லியம் ஜென்டில் அப்படின்றவர் வந்து 47 48 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 48 61 வரைக்கும் டியூரேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான டியூரேஷன். 1948 1961 வரைக்கும் நம்மளுடைய PV ராஜமன்னார் தான் வந்துட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராயணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்தியாவுடைய முதல் முறையாக தமிழ்நாட்டில் ராஜமன்னார் கமிட்டி அப்படின்றது போட்டாங்க அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்போ தெரியணும் ராஜமன்னார் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 13 வருஷம் தலைமை நீதிபதியாக இருந்தவர். சரிங்களா? அடுத்து வந்துட்டு ஆர்டிகல் 39A வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலமும் எந்த குடிமகனுக்கும் ஏழ்மை அல்லது பிற இயலாமை காரணங்களுக்காக நீதி வந்துட்டு மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? நம்ம ஜென்ரலாக படிக்கும்போது எப்படி படிச்சிருப்போம்னா இலவச சட்ட உதவி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த இலவச சட்ட உதவி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தோட எந்த குடிமகனுக்கும் ஏழ்மைனாலேயோ இல்லைனா பிற இயலாமை காரணங்களுக்காகவோ அவங்களுக்கு நீதி வந்துட்டு மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த ஆர்டிகல் 39A அப்படின்றது வந்துட்டு 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அந்த 42nd அமெண்ட்மெண்ட் வந்து 1976 கொண்டு வந்திருப்போம். பட் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா 1977 ஜனவரி 3 தான் இந்த ஆர்டிக்கல், அதாவது 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிக்கலும் நடைமுறைக்கு வந்தது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு சட்ட சேவைகள் சட்டம், அதாவது லீகல் சர்வீஸ் ஆக்ட் அப்படின்றது 1987 கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமுதாயத்தின் நலிவடைந்த பிரிவினருக்கு இலவச உயர்தர சட்ட சேவைகள் வழங்கணும் அப்படின்றது தான் இந்த சட்ட சேவைகள் சட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சட்ட சேவைகள் மையம் அப்படின்றது வந்துட்டு 1997 நவம்பர் 1 செயல்பட தொடங்குது. சரிங்களா? சட்ட சேவைகள் மையம் அப்படின்றது ஒன்று வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, லீகல் சர்வீஸ் ஆக்ட் சட்ட சேவைகள் சட்டம் அப்படின்றது 1987 வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அது வந்துட்டு எல்லாத்துக்கும் சட்டம் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சரிங்களா? ஆனால் அதுக்கான மையம் அப்படின்றது தொடங்கினது எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம தொடங்கியிருக்கோம். சரிங்களா? சட்ட சேவைகள் மையம் அப்படின்றது. இந்த மையம் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட வளாகத்திலேயே வந்துட்டு செயல்பட்டு வருது. சட்ட உதவி மையம் அப்படின்ற பேரில் செயல்பட்டு வருது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? இந்த சட்ட சேவைகள் மையத்துடைய மோட்டோ என்ன அப்படின்னா, பொது உணர்வோடு பொது நன்மைக்காக சேவை செய்வதாகும் அப்படின்ற. பொது உணர்வோடு பொது நன்மைக்காக சேவை செய்தல். சரிங்களா? டு ரெண்டர் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் பப்ளிக் குட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பார்ட் 2ல் வந்துடுது செக்ரட்டரியேட் டைரக்டரேட் பற்றி இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு தெரியும் பாலிடிக்ஸ் அரசியல்னால் என்ன அப்படின்னா ஒரு அதிகாரம் ஆணை பிறப்பிக்கிறது பற்றி சொல்லக்கூடியது தான் பாலிடிக்ஸ். கவர்மெண்ட் அதாவது அரசாங்கம் அப்படின்னு என்னென்னா கொள்கை முடிவெடுத்து சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை வந்துட்டு செயல்படுத்துறது தான் கவர்மெண்ட். அடுத்து வந்துட்டு பாலிட்டி அரசியலமைப்பு அப்படின்னு என்னென்னா அதிகார எல்லைக்குள்ள விதிகளுக்கு உட்பட்டு நன்கு வரையறுக்கப்பட்டு முறையாக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சார நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதிகார எல்லைகள் சில விதிகளுக்கு உட்பட்டு அது சொல்லியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கெல்லாம் உட்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு நான் கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் வந்துட்டு நம்ம பாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிர்வாகம் ஆளுகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கவர்னன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு என்னென்னா அரசாங்க கொள்கைகளையும் திட்டங்களையும் விதிகளின்படி செயல்படுத்துறதுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றோம். இதே ஆளுகை அப்படின்னு என்னென்னா அதே அரசாங்க கொள்கைகள் சட்டங்கள் எல்லாத்தையும் அரசாங்க அதிகாரிகளை கொண்டு மனிதாபிமானத்துடன் நடைமுறைப்படுத்துவது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா, இங்கே வந்துட்டு விதிகளின்படி செயல்படுத்துவது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன். கவர்னன்ஸ் அப்படின்னா மனிதாபிமானத்துடன். சரிங்களா, இப்போ விதி ஒன்று சொல்லும், பட் ஆனால் அதில் வந்துட்டு சில தளர்வுகள் அப்படின்றது கொடுக்கலாம் இல்லையா. சரிங்களா, வயசானவங்க குழந்தைங்க பெண்கள் அப்படிங்கிறதுக்காண்டி சிலதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் கவர்னன்ஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அதாவது சட்ட விதிகள் நடத்தை நியதிகளை வகுத்து வெளிப்படையாக பின்பற்றுவதோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்றதுக்கு தான் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அரசாங்கத்தின் நிர்வாக நெறி செயல்திறன் தான் இந்த ஆளுகை அப்படின்றது. அரசாங்கத்தின் நிர்வாகம் வந்துட்டு எப்படி செயல்படுது அப்படின்றது தான் ஆளுகை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக செயல்பட்டு ஊழலற்ற நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்பது தான் ஒரு குட் கவர்னன்ஸுடைய அடையாளங்கள் அப்படின்றது பார்க்குறோம். இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மெயின்ஸ் படிக்கும்போது ஜிஎஸ் பேப்பர் 1ல் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற டாபிக் வரும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குட் கவர்னன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது நல் ஆளுகை குட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த டெஃபனிஷன் நீங்கள் எழுதினா போதும். ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக செயல்பட்டு ஊழலற்ற நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்கிறது தான் நல்ல ஆளுகை அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, நம்ம கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு வார்த்தைகள் வந்து விழாது. நம்ம படிக்கும் போதே வந்துட்டு இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா, அடுத்து வந்துட்டு பியூரோக்ரசி அதிகார வர்க்கம் அப்படின்றது இது பியூரோ அப்படின்ற ஃப்ரெஞ்சு சொல்லேருந்து வந்தது. அப்படின்னா மேஜை அப்படின்னு பொருள். சரிங்களா, பியூரோக்ரேட் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தையும் சட்ட விதிகளையும் நடத்தை விதிகளையும் அப்படியே பின்பற்றுக்கிறவங்க இருக்காங்களே அவங்கள தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பியூரோக்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். சட்டம் சட்ட விதிகள் நடத்தை விதிகள் எல்லாத்தையும் அப்படியே பின்பற்றக்கூடியவங்க தான் பியூரோக்ரேட். சரிங்களா, அடுத்து வந்துட்டு நம்ம சீஃப் செக்ரட்டரியேட் அப்படின்றது வந்துட்டு பொதுத்துறை அப்படின்றது 1670 வந்துட்டு உருவாக்குனாங்க. இராணுவத்துறை வந்துட்டு 1792 வந்துட்டு உருவாக்குனாங்க. சரிங்களா, இத்துறையோட செயலர் இராணுவம் அரசியல் ரகசிய விவகாரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கவனிச்சுப்பார் அப்படின்றது பார்க்குறோம். வருவாய்த்துறை இப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு என்ன சொல்கிற வரி எல்லாத்தையும் வசூல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருவாய்த்துறை அப்படின்றத உருவாக்கி வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அப்படின்றத வந்துட்டு கொண்டுட்டு வருவார். சரிங்களா, அப்புறம் இதை வந்துட்டு 4 குழுமங்களை பிரிச்சிருப்பாங்க. 1786 வருவாய் குழுமம் வணிகம் இராணுவம் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல்சார் குழுமம் அப்படின்றதும் அதுக்கப்புறம் தொடங்கியிருப்பாங்க. ரகசியத்துறை அப்படின்றது 1796 தொடங்கினாங்க. நீதித்துறை 1798. இதெல்லாம் இந்த வருஷங்கள்லாம் வேண்டாம். வருவாய்த்துறை வந்துட்டு எப்போ தொடங்கினாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த செயலக சீரமைப்பு அப்படின்றது இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு தலைமைச் செயலர் பதவி அப்படின்றது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1800 தான் முதல்ல சீஃப் செக்ரட்டரி அப்படின்ற பதவி தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. சென்னை ராஜதானியோட செயலகத்தில் ஒரு தலைமைச் செயலாளர் ப்ளஸ் 3 செயலாளர்கள் வந்து செயல்பட்டுருக்காங்க. 1+3 அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. 1800 அப்படின்றது வருஷம் வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, 1+3 அப்படின்ற மாதிரி செயலாளர்கள் வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் துறைகளோட பகிர்வு 1800 எப்படி இருந்தது அப்படின்றதுலாம் இருக்கும். சும்மா இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பட் இதெல்லாம் இந்தளவுக்கு இன்டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா, யார்கிட்ட என்னென்ன துறைகள் எப்பப்பெல்லாம் பிரித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட்டு இது ஒரு கிளான்ஸ் என்னன்றது படிச்சுக்க வச்சுக்கோங்க. பெருசாக இதுக்கு வேண்டாம். ஓகேவா, 1914 சில மாற்றங்கள்லாம் கொண்டுட்டு வராங்க. என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட என்னென்ன துறைகள்லாம் இருக்கணும் அப்படின்றது, யார் என்னென்ன துறைகளை கட்டுப்படுத்துவாங்க அப்படின்றது தான் இந்த 1914 கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். அதில் வந்துட்டு இந்திய அரசு பணி, பட்டியலிடப்பட்ட நியமனங்கள், அரசு அச்சகம், மதராஸோட ஆவண காப்பகம், ஆளுநரோட இராணுவ பாதுகாப்பு, குற்றவியல் புலனாய்வு, அச்சக சட்டம், இது எல்லா துறைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்ட இருக்குன்னா தலைமைச் செயலர்கிட்ட இருக்கும்.
அதே போல் மாநகராட்சி நகராட்சி விவகாரம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா வருவாய் செயலர்கிட்ட இருக்கும். மனநோயாளிகள் மனநோயாளி காப்பகங்கள் இவங்களுடைய மருத்துவ விவகாரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செயலர் அப்படின்றவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு அலுவல்கள் பகிர்ந்தளிப்பு அப்படின்றது 1916 ஆகஸ்ட் 1 தான் யார் என்னென்ன டியூட்டிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றத வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்துட்டு வருவாய் சிறப்பு துறை அப்படின்றது 1918 உருவாக்குறாங்க. கடல்சார் நிதியிலிருந்து கப்பல் கட்டும் பணிகள் வந்துட்டு ஒப்படைக்கப்பட்டு கடல்சார் இதிலிருந்து கப்பல் கட்டுறது எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்திய இராணுவ கிளைகளையும் கவனித்து 1920 வரை இப்பரிசோதனை துறை வந்துட்டு செயல்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? இப்போது கப்பல் கட்டக்கூடிய பணிகள் அப்புறம் இராணுவம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வருவாய் சிறப்பு துறை அப்படின்றது வந்துட்டு கண்காணிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சித்துறை அப்படின்றது 1921 ஏப்ரல் 1 வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. அரசியல் துறையும் திருச்சபை துறையும் தனித்தனியாக செயல்படணும். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, பாலிடிக்ஸ் அப்படின்றது தனி, ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது தனி. அதனால் அவங்க தனித்தனியாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய துறை வந்துட்டு உருவாக்குறாங்க. வளர்ச்சித்துறை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1921 ஏப்ரல் 1 வந்துட்டு வளர்ச்சித்துறை அப்படின்றது உருவாக்குனாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அலுவல்கள் இணைப்பு அப்படின்றது அதே 1926 ஜூலை 1 சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு தலைமைச் செயலர் அப்புறம் சட்டம் கல்வி எல்லாத்தையும் ஒரே துறையாக கொண்டுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. 9 துறைகள் வந்துட்டு சீரமைச்சிருக்காங்க 1936 ஏப்ரல் 1. இந்த ஏதாவது டேட்டு கேட்டாங்கன்னா இந்த டேட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த வளர்ச்சித்துறை எப்போது உருவாக்குனாங்க அப்படின்றது இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு உணவுத்துறை அப்படின்றது 1786 ஜூன் 20 முதல் செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய வருவாய் குழுமத்தோட சிவில் விநியோக பணிகள் வந்துட்டு இந்த உணவுத்துறை அப்படின்றதுக்கு மாற்றப்பட்டது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? 1786 ஜூனில் இருந்து வருவாய்த்துறை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவில் விநியோக பணிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. பட் 1946 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு உணவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து கொண்டுட்டு போய் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? உணவு மற்றும் வேளாண்மை துறை அப்படின்னு 1949 கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 49 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை வளர்ச்சித்துறையிலேருந்து உணவுத்துறை அப்படின்றத வந்துட்டு மாற்றிட்டாங்க. அப்புறம் இந்தியா விடுதலை பெற்றதற்கு அப்புறம் மேற்கொள்ளப்பட்ட முதல் பெரிய சீரமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரமைப்பு தான். உணவுத்துறையும் வேளாண்மை துறையும் தனித்தனியாக பிரித்தது தான் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொண்டுட்டு வரோம் 1953. அந்த மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு சமயத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீகல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு பேரை வந்துட்டு லா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி வரோம். அதுக்கப்புறம் 11 துறைகள் இருந்துச்சு 1960. என்னென்ன துறைகள் அப்படின்ட்டு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1998 வந்துட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்ட்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா? இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் புதுசாக எந்தெந்த துறைகள்லாம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எங்கேயாவது வரும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்றா நம்ம படிச்சுட்டு இருப்போம். அப்போதைக்கு எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் புதுசாக எந்தெந்த துறைகள் ஆரம்பிக்கப்பட்டது, அதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, இல்லைனா யாருக்கிட்ட அந்த துறையோட மானிட்டரிங் எல்லாமே இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது. இப்போ தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்றது 1998 உருவாக்குனாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, டெப்யூட்டி செக்ரட்டரி இந்த இதில் தான் இருப்பாங்க. ஓஏலேருந்து அந்த ஆர்டர் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சும்மா தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டரேட், அதாவது இயக்ககம் அப்படின்றது. இந்த இயக்ககம் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா இந்த கொள்கைகளையும் கொள்கை சார்ந்த திட்டங்களையும் நிர்வாக நடவடிக்கைகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியது தான் இந்த இயக்ககம் டைரக்டரேட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? செயலகம் என்ன பண்ணுவாங்க, செக்ரட்டரியேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசின் பொதுவான கொள்கைகளை தீர்மானிப்பதற்கான உதவியை செய்கிறது அப்படின்னு. அரசோட பொதுவான கொள்கைகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் செக்ரட்டரியேட் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலிசிக்கு வந்துட்டு உருவத்தையும் வடிவத்தையும் கொடுக்கறது செக்ரட்டரியேட் தான். சரிங்களா? அவ்வாறு உருவாக்கப்படக்கூடிய கொள்கைகளை வந்துட்டு இயக்ககமும் அதனுடைய அலுவலர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் தான் வந்துட்டு அந்த பாலிசி எல்லாத்தையும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க. சரிங்களா? அப்போ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னா டைரக்டரேட் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு செயலக நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்வதற்காக துறைகள் இருப்பதை போன்று இயக்கக நடவடிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக தனித்துறைகள் அப்படின்றது நம்ம நிறைய வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? ஒரு டைரக்டரேட் கீழே ஒரு டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம கொண்டுட்டு வரோம். அப்போது இந்த டைரக்டரேட்டோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அரசாங்கம் வந்துட்டு கொள்கை முடிவெடுப்பதற்கான தொழில்நுட்ப ஆலோசனைகள் எல்லாத்தையும் வழங்குறது, அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளுக்கு ஒரு விரிவான செயல் திட்டத்தை வந்துட்டு தீட்டி கொடுக்கறது, வளர்ச்சி சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறது, இத்திட்டங்களை வந்துட்டு செயல்படுத்துவது வந்து கருத்தூன்றி கவனிக்கிறது, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தக்க ஆலோசனைகள் வழங்கி திட்டங்களோட நோக்கங்கள் வந்துட்டு நிறைவேறதுக்கு உறுதி செய்தல். சரிங்களா, இதுதான் வந்துட்டு இயக்ககத்தோட பிரதான பணிகள் அப்படின்னு பார்க்குறோம். டைரக்டரேட்டோட முக்கியமான பணிகள் அப்படின்றது இந்த 4 பாயிண்ட். இது வந்துட்டு செக்ரட்டரியேட்டுக்கும் டைரக்டரேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்களா, டைரக்டரேட்டோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ரேட் ஆகணும், குரூப் அண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைரக்டரேட்டோட பிரதான துறைகள், முக்கியமான துறைகள் என்னென்ன அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்துட்டு டிவிஏசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படின்றது. இந்த பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குரூப் அண்ட் ஆஃபீஸராக வந்துட்டிங்க அப்படின்னா நம்ம நடத்தை விதிகள், கான்ட்ராக்ட் ரூல்ஸ் அப்படின்றது இருக்கும். அதில் வந்து நிறைய இடத்துல இந்த டிவிஏசி அப்படின்றது உங்களுக்கு அடிபடும். சரிங்களா, அதனால் இதை இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா எனக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு டிவிஎஸ்சி பற்றி தெரியாது. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எழுதியிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், பட் அந்தளவுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆஃப்டர் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவிஎஸ்சி அப்படின்றத நம்ம படிக்கும்போது எங்கேயோ இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு நம்ம உள்ளே எடுத்து போகும்போது தான் இங்கே இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு குரூப் அண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவிஎஸ்சிலாம் நம்ம அடுத்து வந்துட்டு சில டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது, அது ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும். ஓகேங்களா, ஓகே. இந்த டிவிஎஸ்சி வந்து பரிந்துரை பண்ணது யார் அப்படின்னா சந்தான குழு தான் பரிந்துரை பண்ணாங்க. 26 மார்ச் 1964 தமிழ்நாடு அரசு வந்துட்டு புலனாய்வு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்ககம் அப்படின்றது வந்து தொடங்கியிருக்காங்க. 1964 மார்ச் 26 டேட்டோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 65 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றியாச்சு. 1978 மே 5 இது வந்துட்டு சுயேட்சையாக இயங்கிக்கிட்டு வருது அப்படின்றது பார்க்குறோம். 1978 மே 5 இவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விஜிலன்ஸ் மேனுவல், அதாவது புலனாய்வு கையேடு அப்படின்றது வந்துட்டு 1982 தான் ஃபஸ்ட்டு தயாரித்து 92 வந்துட்டு அதை புதுப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க. இந்த மேனுவல் இருக்குல்லையா, இது வந்துட்டு ஒரு 17 முக்கிய பகுதிகளாக வந்துட்டு வெளிவந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா, இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ரட்டரியேட், டைரக்டரேட், அதுக்கு முன்னாடி நீதித்துறை, சட்டமன்றத்துறை, இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நல்லா படிங்க, இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்துட்டு 9087369440 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. அடுத்து இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.